சரி விடு, இதை எப்படி சமாளிக்க போறேன்னு பாரு. என்ன பண்ண போற? வெளியே போயிட்டு வந்ததும் அவகிட்ட போய் கம்மல் கிடைச்சிருச்சு, வெரி குட் சத்யா, நீ உன் தப்பு உணர்ந்துட்ட, இப்படிதான் இருக்கணும், நாங்க உன்னை மன்னிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிடலாம். அவளும் சேஃபா ஃபீல் பண்ணுவா, நமக்கும் பிரச்சனை இல்லை. எப்படி? அவளுக்கு சந்தேகம் வராதா? அவளுக்கு சந்தேகம் வந்தா என்ன, வராட்டி என்ன, கழுத பிரச்சனை முடிஞ்சது விடு. ஆனா இனிமேலாச்சும் கமலை பத்திரமா வச்சுக்க, கண்ட இடத்துல வச்சுட்டு வந்து என் உசுரை வாங்காத. அவசரப்பட்டு போலீஸ்க்கு போயிருந்தோம், என் மானமே. நிறுத்துங்க. ஏன் மான ரோஷம்லாம் பணக்காரங்க உங்களுக்கு மட்டும்தான் இருக்கா? ஏழைங்க எங்களுக்கு இல்லையா? என்ன சத்யா சொல்ற? எங்களெல்லாம் பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? என்ன சத்யா, என்னாச்சு? இதுக்கு மேல இங்க வேலை பார்த்து உங்க கையால சம்பளம் வாங்கினா அதை விட கேவலம் எனக்கு எதுவுமே கிடையாது. காணாம போச்சுன்னு உடனே என்ன சந்தேகப்பட்டதே தப்பு. அதுக்கப்புறம் நகை கிடைச்சிருச்சுன்னு உண்மையை சொல்லி சாரி சொல்றதுக்கு உங்க பணக்கார திமிரு தடுக்குதா? ஏய், என்ன பேசுற நீ? அடச்சி, நிறுத்துங்க சார். திருடிதான் பொழைக்கணும்னா நீங்க குடுக்கற 6000க்கு நாள் பூரா இவ்ளோ கஷ்டப்பட்டு வேலை பார்க்கணும்னு எனக்கு அவசியம் இல்ல. அது சரி, 6000 கொடுத்துட்டு இவ்ளோ வேலை வாங்குறீங்க, உங்ககிட்ட போய் மனசாட்சி எதிர்பார்க்க முடியுமா? பஸ்ஸுக்கு காசு கேட்டா என்ன சொன்ன? ஓசி டிராவலா? அப்புறம் பேச்சுக்கு 300 தடவை வேலைக்காரி வேலைக்காரிங்கிற. ஏன் எனக்கு பேர் இல்ல? நீயும் கூட தான் ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போற, அங்க நீயும் ஒரு வேலைக்காரன் தானே, உன்னை வேலைக்காரன்னு கூப்பிடலாமா? என் கையால சமைச்சதை சாப்பிடுவீங்க, ஆனா நான் சோர்த்திங்க தனி தட்டு தனி டம்ளரு, அதையும் உங்க தட்டு பக்கத்துல வைக்க கூடாது. வீட்டு வேலைக்காரங்கன்னா அவ்ளோ இலக்காரம். வீட்டு வேலைக்கு வரவங்க அழகா இருக்க கூடாது, காலையில பாத்திரம் கழுவுற சத்தம் கூட கேட்க கூடாது, அவ்ளோ சுகமா தூங்கணும். ஆனா நான் 1/2 மணி நேரம் லேட்டா வந்தா அந்த பேச்சு பேசுறது. இங்க பாரு, உங்க பாத்திரம் கழுவி சுத்தம் பண்ணணும், நீங்க போட்டிருக்கிற ட்ரெஸ் அழுக்கு போக துவைக்கணும். ஆனா உங்க மனசுல இருக்கிற அழுக்க நாங்க இல்ல, அந்த ஆண்டவனே வந்தாலும் சுத்தம் பண்ண முடியாது. உங்க மனசு முழுக்க வெறும் சாக்கடதா ஓடுது. சே, நீங்க பேசுனத வச்சே தெரிஞ்சு போச்சு கம்மல் கிடைச்சிருச்சுன்னு. அத கூட புரிஞ்சுக்க முடியாத அளவுக்கு நான் ஒண்ணு முட்டாள் கிடையாது. ஏழைங்கன்னா மத்தவங்களை ஏமாத்தி பொழைக்கிறாங்கன்னு நினைக்காதீங்க. உங்களை நம்பி நான் பொறக்கல. இந்த வேலை இல்லனா எனக்கு 1000 வேலை. காசிமேடுக்கு போய் மீன் வாங்கிட்டு வந்து தெரு தெருவா கூவி விப்பேன். பொழைக்க 1000 வழி இருக்கு. கடைசி வரைக்கும் மானத்தோட வாழ்ந்து செத்து போவோம். உங்கள மாதிரி வேலைக்கு ஒரு பேச்சு, நேரத்துக்கு ஒரு வேஷம் போடுற ஆளுங்க நாங்க இல்ல. வரேன். சாம்பார் தாளிச்சு வச்சுட்டேன், உப்பு சேர்த்தே போட்டிருக்க, நல்லா சாப்பிடுங்க.